சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் கிட்ட காஃபி வேணும்னு கேட்டனா? யார கேட்ட நீ ரூம்க்குள்ள வந்த? பாத்தீங்களா பாஸ், அப்படியே உங்கள மாதிரியே பேசுது பாருங்க. என்ன என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருதுன்னு சொன்னா நீ கேட்க மாட்டியா? திருட்டு மொழி முடிக்காத. அப்படியே அடிச்சேன்னு வையேன் 32 பல்லும் செதறிரும். இனிமே காஃபி கொண்டு வரேன், சூப்பு கொண்டு வரேன்னு சொல்லி என் ரூம்க்குள்ள வராத. என்ன பண்ணுவேன்? அது நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சொல்லிட்டேன். என்ன என்ன அப்படி பாக்குற? நான் பேச்சோட நிறுத்திடுவேன்னு சாதாரணமா நினைக்காத. லிமிட்ட மீறி போனேன்னா சொன்னதை செஞ்சிருவேன். மைண்ட். என்ன சொன்ன என்ன சொன்ன? நான் புருஷனா? யாருக்கு யாரடி புருஷன்? இனிமே வெளிய அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அட 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 மலரு, அப்படியே அர்ஜுன் பாஸ் மாதிரியே நடிச்சு அர்ஜுன் பாஸ கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிப்பாட்டிட்ட மலரு, நிப்பாட்டிட்ட. இன்னும் எண்ணி 3 மாசம் தான். அதுக்கப்புறம் ஒரு வேலைக்காரியா கூட உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. நீயும் அக்காவும் இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கணும், சொல்லிட்டேன். நீ கண் முன்னாடியே நிக்காத, போய் தொலை. அர்ஜுன், நீ இப்படிதான் என்கிட்ட அப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுவ. பாஸ், நாகரிகம் கருதி இன்னும் ஒரு சில வார்த்தைகள்லாம் மலரு சொல்லி காட்டல. அத மட்டும் கேட்டீங்கன்னு வைங்கள, இன்னும் டெரரா இருக்கும். ஐயோ அர்ஜுன், நீ எதுக்காக கண் கலங்குற? என்னாச்சு? அர்ஜுன், உன்னதான். ஐயோ, நான் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேனா? சொல்லு அர்ஜுன். ஒண்ணுல மலர், விடு. அப்படியெல்லாம் விட முடியாது. என்ன ஆச்சுன்னு சொல்லு. பாஸ் சொல்லுங்க பாஸ், என்னாச்சு? இல்ல, நீ இப்போ சும்மா விளையாட்டா நடிச்சு காட்டுறப்பவே என் மனசு இவ்வளவு ஹர்ட் ஆகுதே. அத்தனை தடவை அவ்வளவு வார்த்தைகளை எப்படி மலர் நீ தாங்கின? தெரிஞ்சு நான் உன்னை எவ்வளவு காயப்படுத்திருக்கேன்ல. அது எல்லாத்தையும் பேசின நான் மறக்கலாம், ஆனா காயப்பட்ட உன்னால எப்படி மலர் மறக்க முடியும்? ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ என் கூட சகஜமா இருக்கன்னா அதுக்கெல்லாம் சத்தியமா பெரிய மனசு வேணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு நான் பண்ண பாவத்துக்கு அந்த கடவுள்கிட்ட மன்னிப்பே கிடையாது மலர். உன்னை நான் இதுக்கப்புறம் என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிட்டாலும் கூட நான் பேசின வார்த்தைகள்லாம் உன் மனசுல ஒரு ஓரமா இருந்துட்டு தான் இருக்கும்ல. ஐயோ அர்ஜுன், என்ன பேசுற நீ? முடிஞ்சு போனதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. எல்லாமே ஒரு சூழ்நிலையில அப்படி நடந்ததுதான். உன் இடத்துல இருந்து பாக்குறப்போ அது நியாயமா தான் இருக்கும். நீ என்ன வேணும்னேவா என்ன காயப்படுத்த பேசியிருப்ப? நடந்த விஷயம் ஒண்ணு, நீ புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு. நீ எதை எப்படி புரிஞ்சுக்கிட்டியோ அந்த கோவத்தை அப்படியே எந்த கலப்படமும் இல்லாம நீ எனக்கு வெளிக்காட்டியிருக்க, அவ்வளவுதான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதெல்லாம் சகஜம் தானே. நீ என்ன எப்போ திட்டினாலும் ஏன் புருஷன் என்கிட்ட இருக்கிற உரிமையில எப்படி வேணாலும் திட்டலாம். நான் எதுவுமே நினைச்சுக்க மாட்டேன். என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீ அடிக்கடி வீட்டை விட்டு போ, என் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லுவல்ல, அது மட்டும்தான் என்ன காயப்படுத்தும். நைட்டெல்லாம் என்ன தூங்கவே விடாது. பசிக்கும், ஆனா சாப்பிட முடியாது. புடிச்சவங்க நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவப்பட்டா அந்த வலி ரொம்ப மோசமானதுன்னு நான் உன் விஷயத்துலதான் அர்ஜுன் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அர்ஜுன், இப்ப அத பத்தி பேசி ஒண்ணுமே ஆக போறது இல்ல. முதல்ல ஆரம்பிச்சது காதல்ல முடிஞ்சிருக்கு. நீ என்ன திட்டாம இருந்திருந்தா இப்ப இவ்ளோ அன்ப காமிச்சிருப்பியா? எவ்ளோ லவ் கொடுக்கற பாரு, என்ன எவ்ளோ புரிஞ்சுக்கிற. என்ன இவ்ளோ தூரம் நெகிழ வச்ச உனக்கு திருப்பி நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே எனக்கு தெரியல.